நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் இளங்கோன். 12 ராசிகள் நற்பலன்களை பார்ப்போம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் 25/9/2024 புதன்கிழமை. அஷ்டமி திதி மாலை 5:52 வரை. பின்பு நவமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 4:09 வரை. பின்பு புனர்பூச நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு பணவரவு திருப்தி தரும். தெய்வ வழிபாட்டால் நலம் காணும் நாள். குல தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு பணியிடத்தில் பொறுப்புகளில் நேரடி கவனம் முக்கியம். இல்லத்தில் இன்சொல்லை இனிமை சேர்க்கும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஜெயித்து காட்டுவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். விரதம் வழிபாடுகளில் ஆர்வம் கூடும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு ஆதாயமான நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு மனதில் குழப்பம் உண்டாகும் என்றாலும் முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசிகளுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். நண்பர் உதவியால் வேலை கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்து நல்லது. மாரராசிகளுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு என்றாலும் குடும்ப செலவுகள் அதிகரிப்பது குறித்து ஆரம்பப்படுவீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு புதிய உறவுகளால் ஆதாயம் உண்டு. வர்த்தக ஒப்பந்தத்தில் கவனம் அவசியம். இஷ்ட தெய்வ வழிபாடு இனிமை சேர்க்கும். மீனராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். முக்கியமான கோப்புகளில் பத்திரமாக வைத்திருங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலைக்க செய்யும். 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.